ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கேவுர் மாவு வச்சு அதிரசம் எப்படி செய்யறதுந்தாங்க. அதுக்கு முதல்ல கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் எடுத்துக்கோங்க. 200 கிராம் வெல்லம் சேர்க்குறேங்க. பொடி பண்ணி வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இதுக்கு பதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. கொஞ்சம் நல்லா கொதித்து வர்ற டைமில் எடுத்துட்டால் போதும். நல்லா வெல்லத்தை நல்லா கரைச்சி விடுங்க. நம்ம பாரம்பரியமான உணவுங்க இது. பார்த்திங்கன்னா கேழ்வரகுல அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது. இப்போ நிறைய பேர் கேழ்வரகுலாம் சாப்பிட்றத மறந்துட்டாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆரோக்கியமான உணவு கொடுத்த மாதிரியும் இருக்குங்க. நல்லா வெல்லத்தை கரைச்சி விடுங்க. அந்த அளவுக்கு போதுங்க. நான் அது 1/4 கிலோ மாவு எடுத்து வச்சுருக்கேங்க, கேழ்வரகு மாவு. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் அது சமமாக கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க. நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாவை வடிகட்டி ஊற்றுங்க. அது ஒரு ஃபில்டர் எடுத்து வடிகட்டுங்க. 1/4 கிலோ மாவுக்கு 200 கிராம் வெல்லம் கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் அப்படியே மாவுலேயும் கொட்டி கிண்டலாங்க. ஆனால் மாவு வந்து முன்னாடியே கரைக்கும் போதே வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்ப காய்ச்சிட்டு அதிலே மாவு கொட்டி கிண்டிடுங்க. வெள்ளைப்பாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெசரி விடுங்க. ஒன்று சேர நல்லா கலக்கி விடுங்க. இப்போ திரும்பவும் மீதி இருக்கிற பாகை சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, எல்லா பாகும் சேர்த்துருங்க. பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். அதில் இது மாதிரி கிளறி விட்டுட்டு ஒன்று சேர பெசங்க. கையாலே பெசரி விடுங்க. நம்ம அதிரச மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. நம்ம உருட்டினா தட்டுற அளவுக்கு பாருங்கள் இதில் வரல. அதனால் நான் வந்து கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். பால் இல்லாதவங்க சுட தண்ணி வச்சு கொஞ்சம் பிசைஞ்சிக்குங்க. ஏன்னா நம்ம அதிரச மாவு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கணுங்க. ஏன்னா நம்ம தட்டினா அழகாக வரணும். இப்போ இது மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு விரிசல் வரும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். கையால் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது மாதிரி ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவிக்கிட்டு நம்மளுடைய எண்ணெய் காய வச்சுருக்குறோங்க. நம்ம எப்படி அதிரசம் சுட்டு எடுப்போமோ அதை மாதிரியே போட்டு எடுத்துட வேண்டியதாங்க. இது மாதிரி வச்சுட்டு தட்டி எடுத்துக்குங்க. இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க. போட்டதும் உடனே திருப்பாதீங்க. திருப்பினீங்கன்னா உடச்சிக்கும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விடுங்க. எண்ணெய் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு போடுங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. பாருங்கள் ஒரு பக்கம் செவந்துருக்குது, அதை மட்டும் திருப்பி விட்றேன் நான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வச்சு கூட சாப்பிட்லாங்க. ஒரு வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், வீணாகாது. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா திருப்பி விடுங்க. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ஏன்னா மேலே இருக்கிறது தீஞ்சிடும், உள்ளே இருக்கிறது வேகாத போயிடும். அப்புறம் அதிரசம் எப்படி செய்வீங்களோ அதே தாங்க இதுவும். ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுக்கினே இருங்க.
அவ்வளோதாங்க, கேவுர் மாவில் அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. நான் திரும்பவும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கூட குட்டி குட்டியாக கூட போட்டு எடுத்துக்கலாங்க. சும்மா விளையாடுற டைமில் பசங்களுக்கு எடுத்து கொடுத்திங்கன்னா சாப்பிட்டுன்னே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியவே தெரியாது கேவுர் மாவில் தான் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுனே இருங்க. ஈஸியாக செஞ்சிடலாங்க. டக்குன்னு மாவு இருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இந்த அதிரசம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுத்துடலாங்க பசங்களுக்கு. நான் சின்ன சின்னதாக போடுறதுனால இத்தனை போடுறேங்க. பெருசாக போட்டிங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்குங்க. எண்ணெய் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு மாவு சேர்த்து வேக விடுங்க. ரொம்ப சேர்க்காதீங்க, அப்புறம் எண்ணெய் குடிச்சிட்டு சொத சொதன்னு இருக்கும். நம்ம முன்னாடி போட்டதெல்லாம் வெந்து மேலே வருது பாருங்கள். அதை மட்டும் திருப்பி விட்டுக்கினே இருங்க. இதே மெத்தட்லேயே நம்ம கம்ப மாவில் கூட செய்யலாங்க. கம்ப மாவில் கூட இந்த மாதிரி ஒரு அதிரசம் செய்யலாம். சூப்பராக இருக்குங்க கம்ப மாவில். இன்னமும் சிறுதானியத்தை வச்சு நிறைய பொருள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. சிறுதானியம் சேர்க்கறது உணவில் ரொம்ப நல்லது. மாதிரி திருப்பி விட்டுக்கினே இருங்க. திரும்பவும் சொல்கிறேங்க, அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுது. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க. தேங்க்யூ.